அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் 26ஆம் தேதி முதல் செம்மையாக இருக்க போகிறது. திடீர் பல மாற்றங்களை சந்திக்க போகும் மகர ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது, இனி செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் மிக முக்கியமான மாறுதலாக 3இல் சஞ்சரிக்கக்கூடிய புதன் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக உச்சம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். ராசியின் நட்பு கிரகங்களான இரு கிரகங்களிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் மகர ராசிக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பும் இந்த வாரம் முழுவதும் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய வகையில் மிக வலுவாக அமைகிறது. எனவேதான் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் முடிக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் மிகவும் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தை 98% கடந்து விட்டாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு நுழையக்கூடிய வேலை என்பது 7.5 சனியாக இருந்தாலும் கூட குடும்ப ரீதியாக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக 7.5 சனியின் பாதிப்பில் சிக்கி தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு மிக விரைவில் பஞ்சமஸ்தானத்தில் நுழையக்கூடிய குருவின் அமைப்பால் நல்ல மாறுதல்களும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாங்க. அனைத்து விதமான சுப நிகழ்வுகள்ல தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது. திருமணம், காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில சந்தித்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகி இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் குடும்ப ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை முழு சுபகிரகமான குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், எதிர்பார்த்தபடியே பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் விலகி மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் குடும்பத்தில் பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செயல்படுவதால் நல்ல முன்னேற்றம் மிக சிறப்பாகவும் வலுவாகவும் பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு குரு. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உச்சத்தை தொடக்கூடிய வகையில் வளர்ச்சியை பெற்று தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. ஏனென்றால் 9இல் சஞ்சரிக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அனைத்து விதமான பணிகளிலும் நேர்மறையான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனும் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு வீற்றிருக்கிறார். எனவே திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலுவாக 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சூரியன். ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் அவர் 3இல் இருப்பது மிக வலுவான முன்னேற்றத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். ஏனென்றால் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சூரியன் வலுவாக சஞ்சரிக்கும் போது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுப்பார். அதில் சுக்கிரன் உச்சம் பெற்று 3ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்றும் சூரியன் மற்றும் ராகு வக்ரகதியில் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. 4 கிரகநிலைகள் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிவதற்கு முன்னதாகவே நல்ல பல மாறுதல்களை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும்
துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றமும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் உண்டு. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கல்வி சார்ந்த பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கலைத்துறை அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக மிக சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் நாதஸ்வர வித்வான்கள், ஓதுவ மூர்த்திகள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், எழுத்தாளர்கள், ஓவியர்கள், நடிகர் நடிகைகள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், கவிதை மற்றும் கட்டுரை எழுதுபவர்கள் என அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சுக்கிரனின் உச்சமானது அமைகிறது. சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கிறது. செல்வ செழிப்பும் சௌகரியமான வாழ்க்கையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் செம்மையாக இருக்க போகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்ட பணிகளை மகர ராசிக்காரர்கள் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் ஆதரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே எதிர்வரக்கூடிய தேர்தலில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பலவற்றை அபரிவிதமாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. 4 கிரக நிலைகள் 3இல் சஞ்சரிப்பது நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதியான சனியும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக வெகுவளவில் குறையும். எதிர்பார்த்தபடியே விவசாயம் சார்ந்த பணிகள்ல நல்ல வளர்ச்சி கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். புதிய நிலம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோக ரீதியாக சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் பணிச்சுமை என்பது அதிகரிக்கும். பல நன்மைகளை எதிர்பார்த்தாலும் அவற்றில் மந்தமான சூழ்நிலை நிலவினாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணி ரீதியான நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும். புத்துயிர் பெறக்கூடிய வகையில் பல பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிக்கலாம். தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் முரண்பாடான கிரக சேர்க்கை நிகழ்ந்துள்ள இந்த தருணத்தில் வளர்ச்சியையும் திடீர் மாறுதலையும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக சனி மற்றும் செவ்வாயின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டுவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம். மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வினை தீர்ப்பார் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் மகிழ்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உறுதியாக கிடைக்கும். செம்மையான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன.